நாங்க மத்த பத்தி படிச்சிருந்தோம். இதை பத்தி பார்த்தோம்னா சொல்லி தரணுமா நீ சொன்னீங்களா எப்படி? ஹம், நாங்க வசனம் கொஞ்சம் பார்த்தோம். நான் போகிட்ட நீங்க கொஞ்சம் ஹம், கேள்வி கேட்டீங்க. கேள்விக்கு விட வந்துட்டா சொல்லி தரணுமா எப்படி? இதில் நிக்குது மது. ஹம், நீங்க சொன்னீங்க அஹ், அடுத்த கிளாஸ்ல நாங்க இத மாதிரி செய்வோம்ண்டு. இதை பத்தி மத பத்தியா? வசனங்கள் அந்த கேள்வி கேட்கறது. கேள்வி கேட்கிறதா மத பத்தி படிக்கிறதா படிப்பிக்கிறதா? அண்டா மதுர வசனங்கள்ற போகிட்ட கேள்வி கேட்கறது. நான் மத பத்தி ஃபுல்லாவே சொல்லி தந்தாச்சு அப்படித்தானே? ஓ, சொல்லி தந்தா இல்லாட்டி சொல்லி தரணுமான்னு ஈக்குதா? சொல்லி தந்துட்டேன். அப்ப கேள்வி கேட்டா சரி நீ ஓத வச்சு அப்படிதானே? அஹ், ம், சரி. உண்டாவது. அஹ். أفلا ينظرون إلى الإبل كيف خلقت ரெண்டாவது. يخرج من بين الصلب والترائب மூன்றாவது. إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. صالحات. நிப்பாட்டிங்க தானே இந்த இடத்துல? எவ்வளவு நீட்டி நிப்பாட்டுங்க? أم هذا ம். أم كمل. நாங்க அஹ், 2 இல்லாட்டி 3 செகண்ட். 2 இல்லாட்டி 3 செகண்ட். ஏன் 2 அல்லது 3 செகண்ட்? ஏண்டா அஹ், நாங்க 3 வேஸ் பார்த்த இப்படி நாங்க ஓதனம்ண்டு கொஞ்சம் வசனத்துல கடைசிக்கு மத்து அதுல 3வது சட்டமே 3வது வேசல்லீரு நாங்க அஹ், இப்படி ஒரு இடம் கொண்டு வரக்கிட்ட நாங்க அந்த எழுத்த 4, 5, 6 அளவு இல்லாட்டி 2, 3 செகண்டுக்கு நீட்டிடணும். ஓகே. என்ன ஏன் அந்த அளவுக்கு நீட்டணும்? அதுக்கான ரீசன் என்ன? இந்த என்ன பேர் ரெண்டும் எப்படியான இடத்துல நாங்க நீட்டணும் அதான் அந்த இடத்துல சொல்லணும் நீங்க. விளங்குது அம்மாண்ணா? இந்த இடத்துல ஆ, ஏன் நீட்டணும் விட அந்த இடத்துல ஏன் வந்திக்குது அதை வச்சு இங்க அப்ளை பண்ணி சொல்லணும். இங்க என்ன வந்திக்குது கடைசி இடத்துக்கு சொல்லுங்க. லாஸ்ட் லெட்டருக்கு என்ன செய்யுங்க? கடைசி லெட்டருக்கு வந்தீரு. பிழை பிழை தேதான் வந்திக்குது என்ன செய்யறோம் கடைசி லெட்டர்? அந்த 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 கடைசி லெட்டருக்கு சுக்குன்னு வச்சு ஆ எழுதுறோம். லாஸ்ட் லெட்டருக்கு சுக்கூன். ம். ஓதணுமா? 3வது ஓதணுமா முருகா? ஒன்று தானே அப்ப லாஸ்ட் லெட்டருக்கு சுக்கூன் இருந்தா 2 அல்லது 3 லெட்டர் அப்படியா? அப்படியா? லாஸ்ட்டுக்கு சுக்கூன் தான் லெட்டர் அப்படியா? தெரியாது ஆ, போல. எல்லாம் திருப்பி வச்சுட்டு கடைசி எழுத்துக்கு சுக்கூன் இல் வச்சா நியூட்டன் சொல்லி தரல என்ன பிழையாது? இல்ல இந்த தேக்கு நாங்க அந்த
ஃபர்ஸ்ட்டுக்கு இதை நாங்க ஓதக்கிட்ட அதற்கு நாங்க சாலிஹாத்துன்னு நிப்பாட்டுறோம். கேட்டேன். சாலிஹாத்துன்னு சுக்கூன் வச்சிருக்கீங்க அப்படித்தானே? ஆ, ஓகே. நல்லா சாலிஹாத்துன்னு இப்ப தாக்கு சுக்கூன் வச்சு நிப்பாட்டுறீங்க அப்படித்தானே? ஆ, ஆ, தாக்கு சுக்கூன் வைக்கிறதால ஹாவை நாங்க 4 5 6க்கு நீட்டி நிப்பாட்டணும் அப்படியான்னு கேட்குறேன். இல்ல. ஏன் அப்ப நீட்டுறீங்க? காரணம் என்னன்னு சொல்லுங்க. ஆ, ம். ஏண்டா ம், ம். எங்க பதில காணும். ம், ம். ஏன் ஏன் ம், பார்த்தீங்களா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சும் சொல்ல தெரிய மாட்டேங்குது. ஏன்னு சொல்லி விஷயம் தெரியும் பாடமாக்கிட்டு வந்துக்கிறீங்க அந்த என்ன சொல்ற 3 வேஸ் பார்த்தோம் அதெல்லாம் தெரியும். அதை வச்சு தான் சொல்லணும். அதை வச்சு தான் இதுக்கு விட சொல்லணும். விளங்கினா அந்த வேஸை ம். வச்சு கொண்டு இங்க விட சொல்லணும். அல்லது என்ன செய்யும்? அந்த வேஸ் மட்டும் பார்த்தோம் 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 அது மட்டும் பாடமாக்கும். இது தெரியாம தெரியும். அந்த வேஸை பாடமாக்கி வச்சுக்கொண்டு அல்லது வேஸை தெரிஞ்சு வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன செய்யணும்? சார் அதுக்கு நாங்க அந்த ஃபத்த மத்து வார சுட்டியை நாங்க நீட்டி ஆகணும். பத்தஹமது வந்து 4 5 6 கணிட்டுறது. நீங்க இல்ல. விடை கிட்ட வாரீங்க. இன்னும் சரியா விட சொல்லல. ஆ. Right. இதுக்கு எப்படி விட சொல்லண்டால் பாருங்க. சாலிஹாத்துல இறுதி எழுத்துக்கு நாங்க என்ன செய்யறோம்? சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். ம், இறுதி எழுத்து நிப்பாட்டுற அந்த சுக்கூனுக்கு முன்னால ஈக்கிற எழுத்துக்கு மத்தியினுடைய அடையாளமோ மத்தியினுடைய எழுத்தோ வந்துச்சு தண்டால் நாங்க ஆ, 4 5 6க்கு நன்- நிட்டணும். அவ்வளோ விஷயம். சரி. இப்ப சரியில்லை. இப்ப பெரிய இப்ப இல்லை. இப்ப இல்லை சரி. இப்ப நீங்க விட சரியில்லையே. ம். போதுங்க திருப்பி கேள்வி கேட்பேன். 2வது 3வது திருப்பி போதுங்க. விளங்கிச்சா இன் கேள்வி விட சொல்றது எப்படியாண்டு? கேள்விக்கு விட ஆ, சொல்றது எப்படின்னு விளங்கிச்சா? அதான் முக்கியம். ஆ, ஆ. திருப்பி கேள்வி கேட்டு முடிச்சு கொண்டிருக்கணும் சரியா? ஆ. ம். إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية. ولا
عليهم نار مؤصدة. இப்போ இல்ல சரியா வரட்டும். عليهم இல்ல சொன்ன நான் போன கிளாஸ்ல ஆயிலையும் عليهم نار مؤصدة. திருப்பி வருங்க. عليهم نار مؤصدة. ஐந்தாவது فأكثروا فيها الفساد. ம், இங்க ஃபசாத் எத்தனை தரும்? أم... ஃபசாதுல சீன எவ்வளவுக்கு நிட்டணும்? أنا- أه... ஒரு செகண்ட். ம் பாத்தீங்களா விஷயம் நம்மோட பலங்கள்ல தெல ஏன் ஒரு செகண்ட்? and மதுர எழுத்து அலி வந்து அலி வந்து இருத்தால ஒரு செகண்ட். இல்ல, ஆ, மதுர எழுத்துக்கள் வந்து வாவ் அலிஃப் அப்புறம் யாவுக்கு நான் சொல்லிடு. ஒரு செகண்டுக்கு நீட்ட சொல்லி இந்த சீனுக்கு அலிஃப் வந்து இதனால ம் ஒரு செகண்ட் நீட்டணும். மத்தில கடைசியா நீங்க படிக்கலையா நிப்பாட்டி ஒரு இது நிப்பாட்டுறீங்க இப்ப ஃபசாதுன்னு சொல்லி தான் இல்ல ஃபசாத அப்படியே ஓதுறீங்க ஃபசாத அவங்க ஓதுனது பிறகு இப்ப நீங்க ஓதுனது பிறகு என்ன விளங்கிச்சா விளங்குது இல்லையா? மத்து மத்து விளங்கல அளவும் இல்லை அப்படியா? மத்து விளப்பம் இல்லை, அதான் முடியும். தெரியும் மத்த விளங்கப்படுத்தணும். விளங்குது ஆனா இப்ப மூணாவதுல அந்த சுவாலிஹாத்துல நாங்க ஆம், சின்ன தேக்கி நாங்க சுக்குன் வச்சு ஓதுனோம். இதுலயும் நான் மாதிரி தாலுக்கு சுக்குன் வச்சு ஓதுனோம். ம் அப்ப மூணாவதுல இர மாதிரியே இதுக்கு வரும். இது ஏன்ட்ட கேள்வி இருக்குது இப்படி மூணாவது விற்கிற மாதிரி வரலாம், நாலாவது விற்கிற மாதிரி வரலாம், ரெண்டாவது விற்கிற மாதிரி, அதை நீங்க தீர்மானிக்கணும். அதுதான் யோசிக்கணும். அந்த யோசனை தான் தேவை இப்ப. இல்லாட்டி யோசனை விட வராது. வர 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 கேள்வி கேட்டு தான் போகணும். கேள்வி என்ன? அஞ்சாவதுல நான் கேட்டேனா மூணாவத போலயா அஞ்சாவது ஓதுறது அப்படியே கேள்வி கேட்டேன். என்ன என்ன கேள்வி கேட்டி? ஆம், ம் கேள்வி என்ன மறந்துட்டு அப்படியா? என்ன கேள்வி? அஹ், எங்களோட ஆகிறீங்க, கிளாஸ்ல ஆகிறீங்க. அஹ், அப்ப என்ன கேள்வி? கேள்வி தெரியாதா? இல்லடா, எத்தனையாவது ஓதுனீங்க? அஹ், எத்தனையாவது ஓதுனீங்க? அஞ்சு. அஞ்சாவதா நாலாவதா? அஞ்சாவது. பிள்ளையே நாலாவது. நாலாவது அஞ்சாவதா? ஆனா அஞ்சாவது நீங்க அண்டர்லைன் பண்ணிடுங்க. ஆ
அதனால அஞ்சாவது அப்படியா? இப்போ அஞ்சாவது அண்டர்லைன் இல்ல ஆறு அண்டர்லைன் பண்ணா ஆறாவது அப்படியா? நீங்க சொன்னீங்க நான் சீனுக்கு எத்தனை நீட் ரெண்டு கஷ்டம் நினைச்சு ஆ? சீனுக்கு எவ்வளவு நீட்டணும் அப்படின்ற நான் கேள்வி இருந்துச்சு. கடைசியா கேட்ட கேள்வி என்ன? லாஸ்டா எதை பத்தி கேள்வி ஓடிடும்? சாலிஹாத்தை பத்தி கேள்வி ஓடிங்க அப்படியா? மூணாவதுல இல்ல சாலிஹாத்தை பத்தி கேள்வி கேட்டு கொண்டீங்க அப்படியா? இல்ல அப்ப எதை பத்தி கேள்வி கேட்கிறோம்? ஏ ஏ எத்தனை செகண்ட் சீனுக்கு நீட்டணும் வேண்டி எத்தனை எத்தனை செகண்ட் நட்டு கேள்வி கேட்டேன் அப்படியா? எது மூணாவதுலயா? எங்க நட்டுறது? அஞ்சாவது. அஞ்சாவதுல. ம். இது பின்னாடி நீங்க கிளாஸுக்கு வரக்குள்ள தாத்தா பக்கத்துல வச்சுக்கொள்ளணுமா? உங்களுக்கு கேள்வி விட சொல்லாட்டி இப்படியே தாத்தாட்ட தான் கேட்குவோம் அப்ப என்னன்னு சொல்லி. ஐனா உங்களுக்கு விட சொல்ல தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு என்னத்த படிப்பிக்கிற விலகுது இல்லை. ஒன்றும் நீங்க எங்கட கிளாஸ்ல நின்று நீங்க பக்கத்துல இருக்க தாத்தட்ட ஓதுனாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்களுக்கு கஷ்டமாகி போல விட சொல்றதுல அப்படிதானே? கேள்வி விட சொல்லாம எங்க கிளாஸ்ல ஓத இயலாது. நீங்க ம். இந்த விஷயம் படிப்பீங்க மத்து ஒரு நாலாவது டீப் ஒன்று படிப்பி ஒரு ரெக்கார்டிங் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்க 4 டிப்புக்கு மேலே இந்த மத்தை பற்றியே கேள்வி கேட்டீங்க. இந்த திருப்பி இன்றைக்கும் கேள்வி கேட்டீங்க. இப்போ நாளை திருப்பி திருப்பி ஸ்டார்ட்லேருந்து விளங்கப்படுத்த வேண்டி தான் வரேன். ஒரு ம். விஷயத்த ஒரு டிப்புக்கு மேலே விளங்கப்படுத்துறேன்னு சொன்னால் அவங்களுக்கு எங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இயலாத அர்த்தம். உங்களுக்கு முடியாது. அவங்களுக்கு விலகி கொள்ள கஷ்டம்னு விளங்குது எங்களுக்கு. அப்போ நீங்கள் கொண்டு தாத்தா பக்கத்தில் வச்சு கொண்டு ஹெல்ப் எடுத்து இது இப்படி வருது இப்படி எல்லாம் வருது. போன கிளாஸ் ரெக்கார்டு தாத்தரை கேட்டு கேள்வி கேட்டீங்களா? காட்டினீங்களா? காட்டி பேசுனீங்களா? பார்த்தீங்களா? அஹ், நான் கேட்டேன் நான் ரெக்கார்டிங்க இப்ப நான் கேட்டேன். முதலாவது நான் கேட்கறது நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் என்ன கேட்டேன்? போன கிளாஸ்ல ரெக்கார்டிங்க உங்களோட தாத்தாவோட இருந்து கேட்டு அதுல நான் என்னென்ன கேள்வி கேட்கிறேன், எப்படிலாம் கேள்வி கேட்கிறேன், எப்படிலாம் அதுக்கு பதில் வரும்ங்கிறத பார்த்தீங்களா? தாத்தாவோட பார்க்கல. செய்ய வழி இல்லை. அப்ப நீ உண்டைக்கு விட செல்லல விட எல்லாம் தலை இன்றைக்கும் பேசிட்டு பாருங்க. திருப்பியும் பார்க்காம வச்சீங்கன்னா அடுத்த கிளாஸுக்கு வர வேணாம். எப்ப நீங்க தாத்தாவோட உட்காந்து எப்படி கேள்வி கேட்குறோம், ஏன் இந்த கேள்வி வருது, இந்த கேள்விக்கு எப்படி விட செல்றது, இதெல்லாத்தையும் படிக்கணும். இதை தான் நீங்க படிக்கணும். இப்ப போதையில அடுத்த கிளாஸ்ல நான் திருப்பி இந்த அடுத்த கிளாஸ்ல ஃபெஸ்ட்டுக்கு நான் கடைசியா என்ன பார்த்தோம்னு கேட்டா நீங்க சொல்ல வேண்டிய ஆன்சர் இந்த பாடத்தையும் போன பாடத்தையும் தாத்தாவோட இருந்து ஃபுல்லாக கேட்டு கேட்குற கேள்விக்கு விட சொல்றதுக்கு பழகிட்டு வரச்சு என்ன. இதான் ஆன்சர். ம். விளையினாமான ம். அப்படி ரெடி இல்லைன்னு சொன்னா கிளாஸுக்கு வர வேணாம். போயிட்டு பார்த்து தான் வரணும். ஓகே ம். நான் சஜன் பண்ண சொல்லுமா?